இல்லை ஹுஸ்னுல் குல்க் என்றார்கள் கண்மணி நாயகம். ஏனென்றால் இது எல்லா துறையினரிடத்திலும் இருந்தே ஆக வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு துஆக்களையும் நமக்கு கற்று தந்திருப்பார்கள். அழகான குணத்தை உங்கள் அன்பு பண்பாடாக பெற்றுக் கொள்ளுங்கள். புனிதத்தின் பேரரசு 14ஆம் பக்கத்து நிலவாக ரோஜா மலரின் கலர் ஒத்த என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கம்பீரமான தோற்றம், கடுமையான நெட்டையும் அல்ல குட்டையும் அல்ல. நடக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய கம்பீரம் தெரியும். என் கண்மணி நாயகம் மதீனா வீதிக்கு கொஞ்சம் மனதை திருப்பி பாருங்கள். நெட்டையும் அல்ல குட்டையும் அல்ல, கம்பீரமான தோற்றம், ரோஜா மலரை ஒத்தவர்கள், கூரிய பார்வையை உடையவர்கள், அகன்ற தோளை உடையவர்கள். பார்ப்பதற்கு 14ஆம் பக்கத்து நிலவே தோற்றுவிடும் அளவிற்கு தோற்றமுடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டரபி வந்து நிற்கிறார். வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள் தொண்டை பிடித்து முறுக்கி விட்டு கேட்கிறார், எனக்கு ஏதாவது தாருங்க. கழுத்துல தோல் துண்டை போட்டுட்டு, இன்றைக்கு நம்மகிட்ட அவசரமா எங்கேயாவது போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆளு ஏதாவது கொடுங்களேன்னு கேட்டா நேரங்காலம் தெரியலையான்னு கேட்கிறோம். என்ன நேரம் என்ன காலம் போர்டா எழுதி வச்சுட்டு போகிறோம். நம்ம இப்பொழுதெல்லாம் என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம், இப்பொழுதெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு நேரம் காலம் தெரிந்தா கொடுக்கிறான், நமக்கு அள்ளி அள்ளி அல்லாஹ் வழங்குகிறான். ஆனால் நம்மிடத்திலே கையேந்துகிற ஒருவனை பார்த்து நாம் சொல்லுகிற வார்த்தை நேரங்காலம் தெரியலையா, உனக்கெல்லாம் சம்பாதித்து உழைத்தா என்ன என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படி ஒரு மனிதர் கடுமையாக நடக்கிறார். அவரிடத்தில் தானும் கடுமையாக நடந்திருந்தால் அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும், ஒரு சண்டையாக மாறி இருக்கும். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், கொதித்து நிற்கிற சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், ஏதாவது அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள், நிறையவே கொடுத்து அனுப்புங்கள், மனம் நிறைய கொடுத்து அனுப்புங்கள். சில ரிவாயத்துகளில் வருகிறது, கண்மணி நாயகத்தை பார்த்த அந்த சஹாபி, அந்த காட்டரபி துண்டை போட்டு முறுக்கிறது மட்டுமல்ல, சொத்து உங்க சொத்து ஒண்ணும் இல்ல, அல்லாஹ்வுடைய சொத்து தாருங்கன்னு வேற கேட்டிருக்கிறார். குணத்தின் சிகரமாக இருக்கிற கண்மணி நாயகம் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்கிறோம், இப்படி ஒரு தலைவரா என் தலைவர். ஆனால் நானும் அதிலே ஒரு தொண்டனாக இருந்து கொண்டு நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். கால நேரங்காலம் தெரியலையா, கோபம் உச்சகட்ட நிலைக்கு மாறியவர்களாக, வாயில் வந்ததை எல்லாம் புலம்புகிறவர்களாக மாறுகிறோம். அழகிய முன்மாதிரி, அழகின் சிகரம் கண்மணி நாயகத்திரத்திலே இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள், நான் ஆசிரியன், என்னிடமிருந்து பாடம் கற்றுக் கொள்ளுங்கள். அப்பா நமக்கு சொல்கிறார்கள், அல்லாஹுவை ஆசை வைப்பவர்களுக்கு கவலைகளை நீக்க வேண்டும் என்று ஆதரவு வைப்பவர்களுக்கு கண்மணி நாயகத்திரத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் தலை சிறந்த மருத்துவர், கவலைகளை போக்குகிற மருத்துவர், இதய வேதனையை போக்குகிற மருத்துவர், ஒதுங்கும் இடங்களிலேயே சிறந்த ஒதுங்குமிடம் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு நாள் மதீனா முனவ்வராவிலே மஸ்ஜிது நபவியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். யார்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ ஒரு வழியும் இல்லாதவர்கள் அல்ல, மதீனாவினுடைய அரபகத்தினுடைய ஜனாதிபதி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கோடீஸ்வரர்களின் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண் சிமிட்டினால் செல்வங்களை கொண்டு வந்து கொட்டுவார்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களின் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு யஹூதி வருகிறார், வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், கடன் வாங்கினீங்களே அந்த கடனை திருப்பிக் கொடுங்கள் என்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதற்குரிய தவணை இதுவரையிலும் வரவில்லையே.
தவணை வராவிட்டாலும் பரவாயில்லை, கடனை தராத வரையிலும் உங்களை நான் விடமாட்டேன், உங்களை ஹபுஸ் செய்கிறேன், உங்களை சிறை கைதியாக வீட்டு கைதியாக நான் ஆக்குகிறேன் என்று அந்த யஹூதி அவர்களை கைதியாக ஆக்குகிறான். இதை கண்மணி நாயகம் தோழர்களிடத்தில் சொல்லவில்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கோடானு கோடி தோழர்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்துக் கொண்டு வரக்கூடிய தோழர்கள் இருப்பார்களே, அவர்களிடத்தில் சொல்லவில்லை. கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், நான் இங்கேயே உட்காருகிறேன், நீ என்னோடையே உட்காரு, நான் எங்கேயும் செல்ல மாட்டேன். சுபுஹ் தொழுகிறார்கள். கண்மணி நாயகம் வீட்டிற்கு செல்லவில்லை, பள்ளியிலே அமர்கிறார்கள். அந்த யகூதியும் அப்படியே அமர்கிறான். லுஹர் தொழுகை வரையிலும் அமர்கிறார்கள். தன்னுடைய சுய தேவைகளுக்காக மட்டும் செல்கிறார்கள். மீண்டும் லுஹர் தொழுகையை முடிக்கிறார்கள். பள்ளியிலே அமர்கிறார்கள். அந்த யஹூதி அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் வீட்டிற்கு செல்லவில்லையா, வீட்டிற்கு செல்ல வேண்டாமா என்று கேட்கிற நேரங்களில் எல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபப்பட்டவர்களாக எதிரியை புடைத்து விடலாம், நைய புடைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவனை ஓங்கி அறைந்து இந்த உலகத்தை விட்டும் அப்புறப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் புனிதத்தின் பேரரசு பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். அஸரிலும் அவர் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறை கைதியாகவே வைத்திருக்கிறான். இப்பொழுது அஸர் தொழுகை முடிகிறது. சஹாபாக்களை அமைதிப்படுத்துகிறார்கள். இடத்தை விட்டும் மாறவில்லை அந்த எதிரி. அவனுக்கு பின்னாலே, யஹூதிக்கு பின்னாலேயே கண்மணி நாயகம் சுற்றுகிறார்கள். கடன் தனக்காகவா வாங்கி இருப்பார்கள்? யாராவது வந்து கேட்டால் அவர்களுக்காக வேண்டி வாங்கி இருப்பார்கள். நம்முடைய அப்பா கூட நமக்கு நினைவுபடுத்துவார்கள், ஜவாதுன் ஃபீ ஜதுவாஹு குல்லுன் முத்தம்மஉ. கண்மணி நாயகம் யார் தெரியுமா? ஜவாதுன், ஒரு மிகப்பெரிய கொடையாளி. ஹாத்தம் தை என்பார்கள் கொடையின் அலங்காரமாக, கொடை வள்ளல்கள் என்பார்கள், பாரி வள்ளல்கள் என்பார்கள். ஆனால் என் கண்மணி நாயகத்தினுடைய கொடைக்கு முன்னால் ஒரு கொடையாளியும் நிற்க முடியாது. அவர்களுடைய கொடையிலே குல்லுன், எல்லோரும் முத்தம்மஉன், ஆசை கொள்ளப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று கண்மணி நாயகத்தை சொல்வார்களே. யாராவது வந்து எதையாவது கேட்பார்கள், லா என்று சொல்ல மாட்டார்கள், இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், கடன் வாங்கியாவது கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட கடன் தான். இப்பொழுது அந்த எதிரி யஹூதி அஸர் வரையிலும் பார்க்கிறார். மக்ரிப் நெருங்குகிறது. கண்மணி நாயகத்தினுடைய கரத்தை வந்து பிடிக்கிறார். பிடித்து கடனை தாருங்கள் என்று கேட்கவில்லை, வாங்கிய கடனை கீழே வையுங்கள் என்று சொல்லவில்லை. பூமானின் புனிதம் மிக்க பட்டுகள் தோற்றுவிடக்கூடிய அந்த புனிதமான கரத்தை பற்றி பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தை நான் என்னுடைய வேதங்களில் பார்த்தேன். பின்னால் வரக்கூடிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் அழகிய குணத்தோடு இருப்பார்கள். நாம் அவரிடத்தில் கடுகடுத்த குணத்தோடு நடந்தால் கூட அவர்கள் கடுகடுத்த குணத்தோடு இருக்க மாட்டார்கள். நம்முடைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கடன் ஏழைகளுக்கு கொடுக்காத ஒரு பணக்கார கூட்டங்கள், ஏழைகளுக்கு கடன் கொடுப்பது இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு கூட்டம், கடன் வாங்கியவர்கள் கடன் கொடுத்தவர்களை மதிக்காத கூட்டம், வாங்குகிற பொழுதே திருப்பி கொடுக்க கூடாதுன்னு உள்ள நியத்திலே வாங்குவது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடன் வாங்கியவர்களும் சிரமப்படுகிறார்கள், கடன் கொடுத்தவர்களும் சிரமப்படுகிறார்கள். இப்படி அல்ல, எல்லோருக்கும் முன்மாதிரி கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கிறது என்று நாம் சிந்திக்கிற கட்டங்களில் அருமையான சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி கடன் வாங்கியவர், கடன் கொடுத்தவர் யஹூதியாக இருக்கிறார். தவணை முடிவதற்கு முன்னால் வந்து நிற்கிறார். கண்மணி நாயகத்தை சிறை வைக்கிறார். அங்குமிங்கும் செல்லக்கூடாது என்கிறார். பொறுமையாக இருக்கிறார்கள், அவசரப்படவில்லை, அவருக்கு எதிராக புரட்சி செய்யவில்லை.
ஆனால் அவருடைய இதயத்தையே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். இதைத்தானே அப்பா நமக்கு நினைவுபடுத்தினார்கள். தபீபுன் அஸா ஜுருஹல் ஹஸா கைரு மன் அஸா. யார் தெரியுமா?